வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் எப்படி ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் போனால் எப்படிலாம் குழம்புவாங்க, எப்படிலாம் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன நோட், இது இந்தியன்ஸை ஹர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது. ஈவன் இந்த வீடியோவில் எப்படி நான் சொல்கிறேனோ அது மாதிரி நானும் தான் பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் 10 நிமிஷம் வரைக்கும் கூட என்ன சாப்பிட்றதுனே தெரியாதுங்க. குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. சப்பாத்தியா, புரோட்டாவா, ப்ளெயின் தோசையா, இல்லை ஆனியன் தோசையா, லெமன் சாதமா, தயிர் சாதமா, மட்டன் பிரியாணி, இல்லை சிக்கன் பிரியாணி, அப்படியே அந்த மெனுவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே சீரியஸாக பார்த்துருக்கோம். ஏதோ லைஃப் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிற மாதிரி. அப்புறம் சர்வர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு யாரா இவங்க லூசு பசங்களாக இருப்பாங்களாட்டின்னு முடிவே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லார். அப்புறம் சார் இவர் ஆர்டர் சார், டிசைட் பண்ணிட்டீங்களா சார், ஒரு ஆர்டர் சார் அப்படிம்பார். அப்படின்னா என்ன இருந்தேன்னா, டே லூசு பசங்களாக சீக்கிரம் ஏதாச்சும் முடிவுக்கு வாங்கடான்ட்டு அர்த்தம். இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு பார்த்ததுக்கப்புறம் கூட ஒரு முடிவுக்கு வர தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்திலேயே இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா உனக்கு எது சொல்கிறியோ அதே எனக்கும் சொல்லிடு அப்படின்ட்டுருவாங்க. எனக்கு ஒரு பாய்சன் அப்படின்னு சொன்னால் போதும், எனக்கும் ஒரு பாய்சன் டி. என்ன தான் இந்தியன்ஸில் செல்ஃபிஷ் இருந்தாலும் சாப்பாடுன்னு வந்துட்டு அவ்வளோதாங்க. மச்சான் பீஸ் உனக்கு தான் எடுத்துக்க, ஆமாம் அப்படிம்பாங்க. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் சும்மா ஒரு பேஜுக்கு சொன்னால் மொத்தமாக எடுத்துட்டானே அப்படிங்கிறது. மச்சான் பீஸு பாரு, நீ இன்னும் எடுத்துக்கல, போன டைமு நீ சாப்பிடல, பார்த்துக்க, ஆமாம். கொஞ்சோண்டு ஃபுட்டு மீதி விட்டால் கூட பார்சல் திஸ். அதே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது இந்தியன்ஸுக்கு எங்கேருந்து காசு வரும்னே தெரியாதுங்க. டிப்ஸு சும்மா விளாசுன்னு டிப்ஸு கொடுப்பாங்க. ஆனால் பிச்சைக்காரங்களுக்கு 1 ரூபா கொடுக்கறதில்ல. காய்கறிக்காரங்களை பார்த்தா என்னது கீரை 20 ரூபாயா, ஏம்மா அதெல்லாம் 12 ரூபாய்க்கும் வருமா பாரு அப்படிம்பாங்க. அங்கே நாங்கள் அப்படி, இங்கே நாங்கள் இப்படி. ஆமாம், கடைசியாக ஒரு ட்ராமா நடக்குங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு பில்லு வந்துட்டுருக்கோம். யார் பில் பே பண்ணுறாங்களோ டக்குன்ட்டு போய் அதை பிடிங்கி வச்சுப்பாங்க. மற்றவங்களாம் கேட்பாங்க, எவ்வளோ பில் அப்படிமா. இவர் வந்துட்டு ஏதோ ஏடிஎம் பின் நம்பர் கேட்ட மாதிரி சொல்லவே மாட்டார். அது நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பேசாமரு அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு அவர் கொடுத்தா வாங்காதீங்க, நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு பாரு. இந்த மாதிரி பல அன்பு சண்டைகளோட முடிகிறதான் இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் எப்படி இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு விஷயத்த மறந்துட்டேன். இந்த தடவை நீ ட்ரீட் வச்சா அடுத்த தடவை நான் தான் ட்ரீட் வைப்பேன், சரியா?